ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நம்ம குட்டி செஃபே அப்ரூவ் பண்ண டிஷ் என்னென்னு பார்க்கலாமா? 90s கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ என்ன மாதிரி நீங்களும் நினச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சின்ன வயசுலலாம் வெஜிடபிள் பிரியாணியில் இதை நிறைய போட்டு செய்வாங்க. சோயா சங்க்ஸு மீல் மேக்கர்னு சொல்லுவோம். சிக்கனுக்கு பதிலாக வசதி இல்லாதவங்க யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் தான் தெரிஞ்சுது. பட் சிக்கனுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் சிக்கனும் ப்ரோட்டீன் தான், இதுவும் ப்ரோட்டீன் தான். பட் ஈஸியாக அவைலபிளாக நமக்கு கிடைக்கிது இல்லையா? எல்லாராலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இந்த ப்ரோட்டீன் வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எனக்கே இது ஃபஸ்ட்டு டைம் தான். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1 to 2 minutes வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தது நான் போட்டுக்கிட்டேன், பெரிய வெங்காயம் போட்டுருன்னா போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருந்த சோயா சங்க்ஸை வந்து மசாலா போடணும். ஸோ வெறும் மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸை தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மசாலா ரெடி. ஆனியன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச ஆனியனை நம்ம வீட்டு மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு தயிர் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. பட் புளிக்காத தயிர் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. லைட்டாக தண்ணி சுண்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை இருந்தது நான் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கிரேவி. ஸோ ஃபைனலாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காரம், புளிப்பு, இனிப்பு இதெல்லாம் சேர்த்தா நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போது நம்மளோட சோயா சங்க்ஸ் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை கூடயும் சப்பாத்தி கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும் காம்பினேஷனு. நம்ம வீட்டு மாஸ்டர் செஃப்பும் குட்டி செஃப்பும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டு செஃப்புக்கும் கொடுத்து, அதாவது டம்மி செஃப்புக்கு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.